ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா சாம்பார், முள்ளங்கி சாம்பார், பருப்பு துவரம் பருப்பை போட்டு முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. முள்ளங்கி சாம்பார், ஒயிட் ரைஸு, எப்பயும் போல் வெள்ளை ரைஸ் வடித்து வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் குக்கரில் செய்ய மாட்டோம், இதில் தான் செய்வோம், பானையில் தான் வடிப்போம். ஒயிட் ரைஸு, முருங்கைக்கீரை பொரிச்சிருந்தாங்க. முருங்கைக்கீரை பட்டை இதெல்லாம் போட்டு முருங்கைக்கீரையாக பொரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சோளப்பொரின்னு சொல்லுவோம்ல, மக்காச்சோளமாக சோளப்பொரியும், அதை நாங்கள் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தோம். அது எண்ணெயில் போட்டு அதை பொரித்து எடுத்து அதில் தனி மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் அப்பளம், அது எப்படி இதெல்லாம் இருந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அதனால் அப்பளம் அதையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கிட்டி முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. நல்லா கொலன்னு வச்சுருந்தாங்க. ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே முள்ளங்கி சாம்பார் ஊற்றி அந்த கீரையை வச்சு அப்பளத்தை எடுத்து வச்சுட்டு சோளப்பொரி எடுத்து வச்சு ஒரே தட்டில் வச்சு சாப்பிடும்போது அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஆஃப்டர்நூன் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போகுது.